வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இன்றைக்கும் அவர் ஏற்றி வச்ச ஜோதியை அணையாமல் யாரோ ஒருத்தர் கொண்டு போகிறாங்க இல்லையா, இந்த மகான்களோட வழிபாடு. அடுத்து சொல்கிறது உக்ர தெய்வ உக்ர பெண் தெய்வ வழிபாடு. இதில் காளி வரா பிரதானமாக. ஃபஸ்ட்டு வரம் கொடுக்கறதுல காளி மாதிரி முடியாது. நிறைய பேர் காளியை நேரில் தரிசனம் பண்ணியிருக்காங்க. நான் யார் யாருன்னெலாம் சொல்கிறேன். தென்னாலிராமன் காளியை தரிசனம் பண்ணியிருக்கான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியோட பேச்சுவார்த்தையே நடத்தியிருக்கார். மராட்டிய சிவாஜி கீர் பவானின்னு அவளோட பேர், பிரதிஷ்டையாகி வாள் கொடுக்குறா, இந்த வாளில் நீ சண்டை போடு. கடைசி வரைக்கும் வெள்ளக்காரனாகட்டும் இஸ்லாமியராகட்டும் வேறு மார்க்கங்களாகட்டும் மராட்டிய சிவாஜியை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியல. கட்டபொம்மன் ஜக்கம்மாவோட வம்சம், அவள் தான் அவளுக்கு அந்த குலதெய்வமாக நின்று சண்டை போட்டவ. இப்படி இந்த இந்த உக்ர தெய்வங்கள் ஒரு கடுமையான கிரக காம்பினேஷன் வரும்பொழுது காளிக்கிட்ட ரூல்ஸே கிடையாது. இந்த 6 விதமான மார்க்கங்களில் எதை வேணாலும் நீ ஃபாலோ பண்ணு. இதில் காளிக்கிட்ட சொல்கிறது என்னென்னா ரூல்ஸே கிடையாது. நீ என்ன கொடுக்குற, நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி